பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது, நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லை. உறுதியான கூட்டணி சொன்ன பிறகு ஏன் வந்து மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும்? யார் நடத்தணும்? அவரெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை சார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா எல்லோரும் வந்து பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னார். நாங்க இங்க பேசணும் அங்க பேசணும்னு சொன்னாரா? அது பத்திரிகை முன்னாடி சொல்ல முடியாது. நாங்க கையெழுத்து போடும் போது உங்களை வைத்துக்கொண்டு கையொப்பமிட்டு அதை சொல்லுவோம். கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்திருக்கனால இடங்கள் குறைக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. அது உங்களுக்கு குறைக்க கேட்டிருக்காங்களா சார்? இல்ல, அதெல்லாம் நாங்க பேசல. ராஜ்யசபா ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் ஒரு சீட்டு கொடுப்பதாக கூறியிருக்கிறார். அதெல்லாம் சதவீதத்தெல்லாம் நாங்க பேசுவோம், எல்லாத்தையும் நாங்க பேசியிருக்கோம். பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது, நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்களும் வந்து ஒரு பிரேக்கிங் எடுத்து இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனைன்னு போடுறதால நிறுத்தணும். இது வந்து ஐடியாலஜிக்கல் கூட்டணி, இயற்கையான கூட்டணி. இது வந்து ஒரு நம்பிக்கை உள்ள கூட்டணி. இதை யாரும் மீடியாவில் தொலைக்காட்சிகளோ பத்திரிகையாளர்களோ சிதைப்பதற்கோ தவறாக எழுதுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, தமிழ்நாட்டை காக்கும் கூட்டணி, தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி, மதவாதிகளை மத நல்லிணக்கத்தை விரும்பாதவர்களை விரட்டுகின்ற கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடமில்லை என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மண்ணின் மீது பற்று வைத்திருக்கிறார், தமிழ்நாட்டு மீது பற்று வைத்திருக்கிறார். பாஜக போன்ற ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகளை தமிழ்நாட்டில் விடமாட்டோம். தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். உறுதியான கூட்டணி சொன்ன பிறகு ஏன் வந்து மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும்? யார் அவரெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை சார். சும்மா மாத்தி பேசாதீங்க. அப்படிலாம் எங்கேயுமே அவர் சொல்லலை. நாங்கள் பேச்சுவார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்க சொன்னார் அவர்? அது மாதிரி நடத்துறோம் சார். அவர் சொன்ன கருத்து வேறங்க, திருச்சி போடுறீங்க நீங்க. அவர் என்ன சொன்னாரு? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா எல்லோரும் வந்து பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னார். நாங்கள் இங்க பேசணும் அங்க பேசணும்னு சொன்னாரா? எந்த இடத்துலையும் எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீச்சோடகர்ஜி இந்த தகவலை சொல்லவில்லை. அவரை வச்சுட்டே நான் சொல்றேன். நீங்க திருச்சி எழுதுறீங்க, திருச்சி போடுறீங்க. எங்க சொன்னார் அவரு? எங்க ஹைகமாண்ட் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லோரும் சொன்னதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லாதெல்லாம் சொன்னன்னு போடுறீங்க, அவர் சொல்லாததை சொன்னார்னு எழுதுறீங்க. இதெல்லாம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது, வன்மையாக நான் ஏற்கனவே சொன்னேன். அவரை பற்றி தவறாக நீங்கள் எழுதிங்கன்னா டெஃபமேஷன் போடுவோம் காங்கிரஸ் கட்சி சார்பான்னு சொல்லியிருக்கு. இதை எப்படி நான் சொல்ல முடியும்? கேளுங்க, தெளிவாக கேளுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு எழுதுங்க. சொல்லாததெல்லாம் ஒரு கற்பனை கிட்டாத அளவுக்கு போயிட்டு இவர் அங்கே பேசுகிறார், இங்கே எங்கேயும் பேசலை. ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேசிட்டு இருக்கோம். ரைட், அதை நாங்க அதெல்லாம் நாங்க பேசி தீர்த்து கொள்வோம் சார். நீங்க மகிழ்ச்சியா இருங்க சார்.